عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் நூன் குத்லியுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் 2 வார்த்தைகளை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பாடத்தில் ஷீப, அதாவது இந்த அலிஃபிற்கு பிறகு இந்த நூன் குத்லி வந்தால் இந்த அலிஃப் மத்தாவை நாம் இழுக்கக்கூடாது. அதுதான் இன்றைய சட்டம். அதாவது ஷீபா என்று இருக்கிறதுனா பா அலிஃப் மத்தா இருக்கு, நமக்கு தெரியும். ஷீபா இருக்கிறது. ஆனால் நாம் இந்த நூன் குத்லியை இந்த சீனில் சேர்க்கும் பொழுது ஷீபா நிஸ் என்று படிக்கக்கூடாது. ஷீப என்று அந்த அலிஃபை விட்டு விட்டு படிக்க வேண்டும். ஷீப நிஸ்ஸமாஉ என்று ஓத வேண்டும். இதுதான் இந்த நூன் குத்லியில இன்னொரு சட்டம். அலிஃப் இருக்கும், அதாவது அலிஃப் மத்தாவுடைய வார்த்தை இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு நூன் குத்லி வந்தால் இந்த அலிஃப் மத்தாவில் இந்த அலிஃபை விட்டு விட்டு நாம் இழுக்காமல் இதை சேர்க்க வேண்டும். ஷீ பா என்பது ப என்று படிக்க வேண்டும். என்றால் அடுத்த நூன் குத்லியை நாம் சேர்க்க வைப்பதனால் அந்த பா என்பது ப என்று படிக்க வேண்டும். ஷீப நிஸ் நீஸ் நிஸ்ஸ நிஸ்ஸ மா உ ஷீப நிஸ்ஸமா உ. அடுத்த வார்த்தை ஹை ஹை ரா ரா தான் இருக்கிறது, ஹைரா. ஆனால் அடுத்த நூன் குத்லி இருப்பதினால் இதை ஹைர என்று நிறுத்திவிட வேண்டும். அலிஃப் மத்தாவை இருக்கக்கூடாது. ஹைர நீல் நில் ஹைர நில் வ சிய்ய சிய்யது வசிய்யது ஹைர நில் வசிய்யது. அதுதான் இன்றைய பாடம். இந்த அலிஃபிற்கு பிறகு, அதாவது அலிஃபுடைய மத்தாவுடைய எழுத்திற்கு பிறகு நூன் குத்லி வந்தால் இந்த அலிஃபை இழுக்கக்கூடாது. ஹைர நில் வசிய்யது என்று ஓத வேண்டும். மீண்டும் ஒரு முறை. ஷீப நிஸ்ஸமாஉ ஹைர நில் வசிய்யது. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் பாடத்தை கவனமாக ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு உதாரணங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.